நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். பொண்ணு வர சொல்லுங்க. சாந்தி, சுதாவை கூட்டிட்டு வா. சாந்தி ப்ளீஸ் கொஞ்சம் சாந்தமா வரியா? சரி நீ தலையை குண்டிட்டே போ. கண்டிப்பா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. நல்லா இருமா, நல்லா இரு. சார், அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ள, என் தங்கச்சி தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க. அந்த பொண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், வந்த வேலையை மட்டும் பாருங்க. தம்பி, பொண்ணு நல்ல பாத்துக்க. சார், பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐம் சாரி, அது எங்க வழக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவகிட்ட ரகசியம் பேசுறதுக்கு அவ இன்னும் உங்க ஒய்ஃப் ஆகல. எதுவா இருந்தாலும் இங்கேயே எல்லாரும் முன்னாடி நீங்க சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவகிட்ட நீங்க என்னெல்லாம் கேட்க விரும்புறீங்களோ அதுக்கெல்லாம் நானே பதில் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, அழகு. அதை பத்தி நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பாக்குறீங்க. இந்த உலக அழகி போட்டியில ஐஸ்வர்யா ராய் ஜெயிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு போட்டிக்கு என் தங்க போல. ரெண்டாவது, படிப்பு. அதை பத்தி சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. மயிலாப்பூர்ல நகைக்கடை வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். என் தங்கச்சி வாங்கின மெடல்ஸ், ஷீல்ட்ஸ், கப்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. மூணாவது, சமையல். தந்தூரிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் எல்லாமே அத்துப்படி. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. நாலாவது, மிக முக்கியமானது, குணம். இந்த காலத்து பொண்ணுங்க எங்கெங்க வெளியே சுத்துறாங்கன்னு அவங்க பெத்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா என் தங்கச்சி வீட்டுக்குள்ள இருந்தாலே எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு அமைதி, அவ்வளவு அடக்கம். மற்றபடி மாமனார் மாமியார் நாத்தனாரோட சண்டை போட மாட்டா, தனி குடுத்தனம் போகணும்னு ஆசைப்பட மாட்டா. எங்க சுதாவோட பயோடேட்டா இவ்வளவு போதுமா? இன்னமும் வேணுமா? போதும் போதும். அப்ப இந்த பொண்ணையே முடிச்சிடலாங்க. நீ என்னப்பா சொல்ற? அப்போ மற்ற விஷயங்களை பத்தி பேசலாமா? மற்ற விஷயங்கள்னா வரதட்சணை. இப்பெல்லாம் யாரும் பெண் பார்க்க வரதில்ல, பொன் கேட்க தான் வராங்க. சாரி, எங்க கொள்கை வரதட்சணை கொடுக்கறதும் இல்ல, வாங்கறதும் இல்ல. அப்படி போடு. ஏன் சார், உங்களை நாங்க வரதட்சணை கேட்டோமா? மற்ற விஷயங்களை பத்தி பேசலாமான்னு வருங்காலத்தை ஏன் கேட்டாங்க? மற்ற விஷயம்ன்றது கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், எப்ப முகூர்த்தம், எந்த மண்டபம், யார் சமையல், இதெல்லாம் பேச வேண்டாமா? ஓ அதுவா? கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தலாம், கையில கோடிகள் இருந்தா. முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரத்திலையும் நடத்தலாம், பெரியார் பாணியில ராகு காலத்திலையும் நடத்தலாம். ₹1,00,000 வாடகை கேட்கிற மண்டபத்தையும் பிடிக்கலாம், மலிவா சமூக நல கூடத்தையும் பிடிக்கலாம், கோவில்லையும் நடத்தலாம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பதிவு பண்ணலாம். முதல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. டேய், பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணுலாம் பிடிச்சிருக்குப்பா. ஆனா இந்த ஆள் பேசுறதா எனக்கு பிடிக்கல. அப்போ நாங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறோம். பலகாரம் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நாங்க வரோம். ஏண்டா பாபு, லெட்டர் போடுவாங்களா? நம்ம சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அசத்திட்டோம்ல? நீங்க அசத்திட்டீங்க,
அவங்க அசந்தாங்களா தான் தெரியல. பாப்போம். ஓகே சுதா, வா நம்ம பிளான் பண்ணி நம்ம போலாம். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு பாரு. எனக்கு தான்மா பொறுப்பு இருக்கு. சாந்தி, மா சாந்தி, ஒரு நிமிஷம். நான் ரெடிமா, புறப்படலாமா? எங்க? நம்ம ஆபீஸுக்கு தான். போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்கவா? நான் மட்டும் போல, நீ என் கூட வர? நோ சான்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசுல என்னால உங்க ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏதோ கொஞ்ச நாள் நீங்க வெளிநாடு போனீங்களேன்னு உங்க மேல இறக்கப்பட்டு நான் உங்க ஆபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கே நீங்க எனக்கு இன்னும் ஒன்றும் தரல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, தரேன். ரொம்ப அழகா இருக்குடி. அப்பா கிட்டயே செஞ்ச வேலைக்கு கூலி கேக்குறியா? நீ விடு தேவகி. அம்மா என் கூட ஆஃபீஸ் வாம்மா. நான் இனிமே ஆபீஸ் பக்கம் வர மாட்டேன். எதுக்கு வரணும்? இதை பாருமா, வயசானவங்களுக்கெல்லாம் சீட்டை கிழிச்சிட்ட, புதுசாக ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற, ஆஃபீஸோட கலரையே மாற்றிட்ட, எங்கே திரும்பினாலும் ஒரே கம்ப்யூட்டராக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நேரத்தில் நீ வந்து எனக்கு வழிகாட்டியா இல்லைன்னா என்னால் நம்ம ஆஃபீஸை நடத்த முடியாது. ஏ ஓல்ட் மேன், நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? என்னடி பேசுற நீ? எனக்கும் எங்க அப்பாவுக்கு நடுவில் 1000 விஷயம் இருக்கும். நீ ஓரங்கட்டு. இதை பாருமா, நீ என் கூட ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி பிடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் உன்னை விட்டுறேன் ப்ளீஸ். கெஞ்சிராரு இல்ல, கூட போமா. ஓகே, ஃபேர் எனஃப். நான் ஒரு வாரம் உங்களோட ஆஃபீஸ்க்கு அட்வைசரா வரேன். நான் பில் கொடுப்பேன், நீங்க பணம் கொடுக்கணும். கொடுத்துட்றேம்மா. என்னங்க, பணம் கொடுத்தா ஊரை சுத்துவா. இவ காலை உடைக்கணும். காலை உடைச்சு எங்க அப்பா எனக்கு தூக்கிட்டு போவாரு. இல்லப்பா. பாத்தியாடா ஐயா மகளை எப்படி உப்பு மூட்டை தூக்கிட்டு போறாருன்னு? ரேவதி, பாபா நானும் அண்ணன் உப்பு மூட்டை தூக்குறேன். ஏன்டா ஜாம் பஜார்ல சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த நீ உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்தோன்னா உப்பு மூட்டை தூக்குறியா? இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கிட்ட ஐயா கிட்ட சொல்லி பத்த வச்சிடும், ஜாக்கிரதை. சாந்தி, ஆபீஸை ரொம்ப மாடர்ன் ஆக்கிட்டமா. நான் தான் படிக்காதவன் ஆயிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? கம்ப்யூட்டர் தெரியாதவன் கை நாட்டுக்கு சமம். ஆனா ஒண்ணு நிச்சயம், இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் நான் கத்துக்குவேன். அதான் என் அப்பா. இந்த வயசுலயும் கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. என்னையும் கொஞ்சம் பாராட்டுங்க சார். ஏன்பா? மேடம் சொன்னதுனால நானும் கம்ப்யூட்டர் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா? வெரி குட். அப்ப நான் உங்ககிட்டயே கம்ப்யூட்டர் கத்துக்கலாம். சாந்திமா, ஆஃபீஸில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல. நம்ம ஆஃபீஸுக்கு தூணாக இருந்த பெரியவங்க எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியே, அது சரியில்லைம்மா. பெரியவங்களை அவமதிக்கிறது தெய்வத்தை அவமதிக்கிற மாதிரி, புரியுதா? அப்பா, ஒரு பழைய கட்டடம் இடிஞ்சிருக்கு. தூண்கள் தான் அது தாங்குதுங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட முடியுமா? அதை இடிச்சிட்டு புது கட்டடம் நம்ம வசதிக்காக கட்டுறோம். அதனால தூண்கள் அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை மேடம். முதலாளி என்ன சொல்ல வராருன்னா, மிஸ்டர் குமார், நீங்க அப்பாவை போட்டு குழப்பாதீங்க. இந்த 25 நாள்ல நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண எல்லாரும் எப்படி வேலை செஞ்சிருக்காங்கிற கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் உங்ககிட்ட இருக்குல்ல? எஸ் மேடம். அது அப்பா கிட்ட கொடுங்க, அவர் பார்க்கட்டும். குட். தேங்க்யூ. இவங்க செஞ்சிருக்கிற இந்த வேலையை உங்களோட பழைய தூண்கள், அதான் சீனியர் சிட்டிசன்ஸ் 8 பேரும் சேர்ந்து 9 மாசங்களை கூட முடிக்க மாட்டாங்க. பரபரப்பான இந்த உலகத்துல ஆமா வேகத்துல போனா ஜெயிக்க முடியுமாப்பா? நான் சேர்த்திருக்கிற இந்த இளைஞர்கள் நம்ம ஆபீஸையும் ஃபேக்டரியும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறாங்க. நிர்வாகம் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாற்றங்கள்லாம். அப்பா, பெரியவங்க யாரையும் நான் அவமானப்படுத்தல. அவங்களுக்கு சேர வேண்டிய தொகை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இதை தவிர அவங்களை அட்வைசர்ஸா போட்டிருக்கு. அவங்க எப்ப வேணா ஆபீஸ்க்கு வரலாம், இந்த சமயத்துக்கு தான் வரணும், இந்த நேரத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட கன்சல்டன்சிக்கும் அவங்களுக்கு சம்பளம் உண்டு. இதை தவிர அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவங்க வருஷம் ஒரு முறை கோவில் குளம் போயிட்டு வரதுக்கான செலவுகள், இதெல்லாம் கம்பெனியே ஏத்துக்குது. அவங்க இங்க இருந்து வேலை செய்யறதை விட ரிட்டையர்மெண்ட்ல தான் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். சாந்தி, உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலமா. யூ ஆர் ரியலி கிரேட் ஐசே. நீ என்ன நிஜமாவே பெருமைப்படுத்திட்ட. தேங்க்யூப்பா. சார், இனிமே எல்லாத்தையும் மேடம் பாத்துக்கோங்க. நீங்க கூட ரெஸ்ட் எடுக்கலாம். ஏய், நைஸா என்னைய கைட்டு விட பாக்குற? அப்பா,
உங்களுக்கும் வயசான உடனே நிச்சயமா உங்களையும் கட்டி விட்டுருவேன். அடி உதப்ப. Sorry, Shanti. Really sorry. என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஐஷனர் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ச்சே, போர் அடிச்சு நான் பாட்டு நின்னுட்டே இருந்தேன் தெரியுமா? இல்ல, நடந்துக்கிட்டே இருந்தேன். உட்காந்து பேசலாமே சாந்தி. என்ன விஷயம்? உட்காரு சொல்றேன். சொல்லுங்க. வீட்டில் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா உன்னை சுற்றி யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, பேச முடியல. அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். மாமா, என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லுங்க. சாந்தி, டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. அது எப்படி? கடலை. என்ன கடலையா? சாப்பிடலாம். சாப்பிட போறோமா? ஆமாம், கடலை கொடுப்பா. எவ்வளவு? 2 ரூபா. 2 ரூபாவா? 1 ரூபா. அதுக்கு மேலே சல்லி காசு கிடையாது. 2 ரூபா தான் சார். ஏய், அல்பம் மாதிரி பண்ணாதீங்க. எப்போ என்ன அல்பம் சொல்வீங்கல்ல? 2 ரூபாய் தானே, பாவம் கொடுங்களேன். சரி. சுண்டல்ல தேங்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் பீச்ல தான் கிடைக்கும். எனக்கு பிடிச்சது எங்க கிடைக்குது? இந்தா உனக்கு பிடிக்காத சுண்டல். சாரி, கடலை. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நல்ல விஷயம்தான். அது எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. சொல்றேன். ஐஸ் ஆ, ஐஸ் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமே. என்ன ஐஸ்கிரீம் வேணும்? போச்சுடா. ஐஸ்கிரீம். சரி, எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்? சாக்கோபார். சாக்கோபார். குட். இல்ல ராஸ்பெரி டுவெட் சாப்பிடலாம். ராஸ்பெரி டுவெட் ஃபைன். ராஸ்பெரி டுவெட் வேணாம். we'll have swirls. ஸ்வெல்ஸ் இருக்குமா? இருக்கும். ஓகே ஃபைன். மாமா, அந்த கடலை கொடுத்துட்டு போங்க. அது முடிச்சிட்டியா? சரி, உங்க இஷ்டம். என்னமோ சொன்னாங்களே ஸ்வெல்ஸ். இருக்கு. எத்தனை சார் வேணும்? 2 கொடுங்க. தேங்க்யூ. இதானே? அதான். ஓகே, தேங்க்யூ சார். பைசா சார். பைசா ஒரு நிமிஷம். எல்லாம் எனக்கா? எல்லாம் உனக்கு தான். Okay. நல்லா சாப்பிடு. 50 rupees. இரு, நானும் வரேன். குட். சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்ப இல்ல என்ன மாமா, வீட்லயே நீங்க கடலையும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்றதுக்காக வர சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சாந்தி, சாப்பிட்டுட்டே பேசலாமே. அத எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். வாணி, ஏதாவது பேசுவாணி. சந்தோஷமா இருக்க தானே பார்க்குக்கு வந்தோம். இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துண்டா எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் இங்க வரணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதும்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க. ஓஹோ, கட்டின புருஷன்னா என் மேல உனக்கு அவ்வளவு இருப்பா? அக்கா பொண்ணுன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு தப்பா போச்சு. நீங்க தான் புருஷனா வரணும்னு நான் ஒன்னும் தவம் கிடக்கல. எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால அத்தை மகனை கட்டிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, மாட்டிக்கிட்டேன். பெரியவங்க சின்ன வயசுல போடுற முடிச்சும் உறவுன்னு ஆசைப்பட்டு கட்டிக்கிற கல்யாணமும் இப்படிதான் ஆகும். யார் தடுத்தா? சொத்துள்ள அக்கா மகளை விடுறதுக்கு மனசு இல்ல, உங்களுக்கு பேராசை. வெளி குடும்பத்து பையனை கட்டிட்டு இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏய், நிறுத்துடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டே போற. அப்புறம் பொது இடம் பார்க்க மாட்டேன் உன்ன. சார், என்ன சார் இது? பார்க்கு 4 பேர் வந்துட்டு போற இடம். உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையை வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? புருஷன் கூட பார்க்காம பொது இடத்துல வச்சு தாறுமாறா பேசுறா. எப்படி சார் பொறுத்துக்க முடியும்? பாருமா, அவர் சொல்றது நியாயம்தான். நீ கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போலாம்ல. என்னத்த சார் அனுசரிக்கிறது? வீட்லயும் சண்டை, என் மண்டை உடையுது, இங்கேயும் சண்டையா? என்ன சண்டை? நான் அவளோட தாய் மாமன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. திரும்பங்க, கேளுங்க. கல்யாணங்கிறது ஒவ்வொருத்தரோட சொந்த விருப்பம். எதுக்கு யாரு கட்டாயப்படுத்தணும்? நல்லா கேளுங்க. பெரியவங்க உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு எங்களை மாட்டி வச்சுட்டாங்க. கஷ்டம் யாருக்கு?
தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க கழுத்து நீட்டு இருக்க கூடாது. ஐயோ நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் தான். தெரியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவஸ்தைப்படுறதை விட தெரிஞ்சவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா தான் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நோட்ட பாயிண்ட் தப்பே இல்லை. தப்புதான். உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு இப்ப நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறது யாரு? வாய மூடு. நாங்க ஒன்றும் உறவுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையல. ஏதோ போனா போட்டோன்னு சம்மதிக்கிறோம். ஹலோ, எங்களுக்கு யாரும் வாழ்க்கை பிச்சை போட தேவையில்லை. என்ன சொல்ற மாமா? தாய் மாமாங்கிறதுனால வாய் பொத்திட்டு சும்மா இருக்க முடியாது. போனா போட்டோம் அக்கா மகன் அடங்கி கிடக்குறோம் உங்க அள்ளி தர்பாருக்கு. அல்பம் 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 அல்பம். ஷட் அப். யூ ஷட் அப். சார் சார் சார், எங்களால நீங்க சண்டை போட்டுக்காதீங்க சார். கொஞ்சம் திரும்பி பாக்குறீங்களா? ஐயோ, பாத்தியா நீ போட்ட சண்டையில எத்தனை பேர் வெடிக்க பாக்குறாங்கன்னு? நான் போட்ட சண்டையா? நீதான். நானா? ஆமா சார். நாங்க சண்டை போடும்போது இது பார்க்கு 4 பேர் பாப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க சண்டை போடும்போது 40 பேர் சுத்தி பாக்குறாங்க. எல்லாரும் வாங்க, இவங்க சண்டை போட்டு முடியட்டும். பாத்தியா எல்லாம் உன்னால வந்தவன. Not me, you. No you. 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 Shut up mama. You shut up. Shut up mama. Shut up சாந்தி. You shut up. ஓகே. அவங்க 2 பேரும் சண்டை நிறுத்தி போய் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுறோம். பாத்தியா? உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டா அப்படிதான். சாந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா நீங்க என்ன எதுக்காக பார்க் கூப்பிட்டீங்க எனக்கு நல்லா தெரியும். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசதானே? ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நாளைக்கு நம்ம குடும்ப விவகாரமும் இந்த மாதிரி பார்க் வந்துரும். பரவாயில்லையா? என்ன என்ன சொல்ல வர? For a change. நீங்க கொஞ்சம் உங்க மூளையை உபயோகப்படுத்தி யோசிச்சு பாருங்க. பாய். பாய். மூளை உபயோகின்னு சொல்ற? என் கல்யாணம் எப்பதான் நடக்கும் தெரியலையே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹாய் பா. பாபு. ஓய், ரெட்டவாளுங்களா? என்ன பண்றீங்க? என்னது? ஓல்ட் ஃபேஷன் ஆட்டம் கேரம்லாம் விளையாடிக்கிட்டு. ஃபேஷன் செஸ். நான் செஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் விஸ்வநாதன் நான் தான். Advance congratulations. Yes. 1 minute. மா. என்ன பாபு? சுதாவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அவங்க போட்டிருக்காங்கம்மா. படி படி. நான் படிக்கிறேன். படிக்கட்டுமா? வணக்கம். உங்கள் மகளை எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. That's great. அன்னைக்கே என்ன சொன்ன? அசத்திட்டேன்னு சொன்னல, இப்ப என்ன சொல்ற? பார்த்தவுடன் பிடித்திருந்ததால் தொடர்ந்து மற்ற விஷயங்களையும் பேசி முடிவெடுக்கலாம் என்று தீர்மானித்தோம். சபாஷ். ஆனால் உங்கள் மகனது பேச்சை கேட்டு வெலவெலத்து போனோம். பெண்ணை கொடுப்பதற்கு முன்பே இப்படி ஒரு வாய்ப்பேச்சா? உங்களிடம் சம்பந்தம் செய்து கொண்டால் எங்கள் நிலை என்னாவது? உங்கள் மகனிடம் பேசி ஜெயிக்க எங்கள் பிள்ளைக்கு அறிவும் சாதுரியமும் போதாது. நாங்கள் விலகிக் கொள்கிறோம். பின் குறிப்பு: உங்கள் மகனை 1 மாத காலம் மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். வாழ்த்துக்கள் என ராமச்சந்திரன். என்ன மிஸ்டர் மியா, நீங்க பேசாம இருந்தாதான் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி ஏறுமா? உங்க அசத்தல் இப்படி ஆயிடுச்சே. கிடக்குறான் விடு. நல்லதை சொன்னா யாரும் ஏத்துக்கிறது இல்ல. போனா போறான். என் தங்கச்சியை கட்டிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. ஒரு பழைய சினிமா பாட்டு இருக்கு. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ரொம்ப நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ. இந்த பாட்டு என் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். உங்க பேச்சு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Is it?